இப்போ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாபிக் பார்த்துடலாம். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போது கடகடான்னு முடிச்சிடுறேன். ஸோ டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி வந்தது அப்போது டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அப்படி 3 ஸ்டெப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ பிஃபோர் டிசாஸ்டர் நம்ம என்ன பண்ணால் தேவையான ப்ரிகாஷன்ஸ், ப்ரிவென்ஷன்ஸ், தேவையான எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கவங்க 4 பேர் 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எடுக்கிறாங்கன்னா மாத்திரை, ஒரு ஸ்பேர் ட்ரெஸ்ஸு, தேவையான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று, இது மட்டும் தண்ணி, இது எப்பயுமே வந்து நம்ம ஒரு ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ரோப்பு ஏதாவது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், லைட்டு இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ப்ரிகாஷனாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிவுட் மூவிஸில் வாட்ச் பண்ணியிருப்போம். திருதுப்புன்னு ஒரு அலாரம் டெஸ்ட் வச்சு எல்லாருமே வெளியே வர சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்க எப்போ வந்து வால்கனோஸ் ஆகும், எப்போ எர்த்குவேக் வரும், எந்த மாதிரி டொர்னாண்டோஸ், என்ன கிளைமேட்டிக் சேஞ்ச் ஏற்படும் தெரியாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணால் ஃபஸ்ட்டே அவங்களுக்கு ட்ரெயின் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பிஃபோர் அவர் டிசாஸ்டர் ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட். அடுத்து வந்து டியூரிங் அப்போ நடக்கும்போது என்ன பண்ணணும், அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், விக்டிம்ஸை காப்பாற்றுறதா இருக்கட்டும், இல்லை வந்து யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மீட் எடுக்கிறது, அதுதான் அந்த நேரத்தில் ரிமூவ் அண்ட் மினிமைஸ் சஃபரிங்காக இருக்கணும் விக்டிம்க்கு. ஆஃப்டர் டிசாஸ்டர் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணணும், நார்மல் லைஃப் வரதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்கணும். ஸோ ஒரு மாசான கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். போத் அனிமல்ஸ் as well as ஹியூமன் பாப்புலேஷன் காப்பாற்றுற விதத்தில் நம்ம எல்லாருடைய இதுவும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 வந்து சென்ட்ரல் ஆக்ட் இது. ஸோ இதில் வந்து 3 டயர் இருக்குது. அதாவது நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் 3 லெவலாக பிரிச்சிருப்பாங்க. இது மினிஸ்ட்ரி வந்து எந்த இதில் வருது அப்படின்னா போத் டிபார்ட்மெண்ட், எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை பேஸ் பண்ணி பிளான் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான், எப்படி வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பற்றி எல்லாமே அத்தாரிட்டிஸ் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி 2009 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி ப்ரிவென்ஷன், ப்ரிப்பேர்னஸ் எப்படி பண்ணுறது, ஆல் லெவல்ஸில் வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு நாலேஜ், இன்னோவேஷன், எஜுகேஷன் பேஸ் பண்ணி எப்படி நம்ம கொடுக்கறது, இதுங்கிறத வந்து இதோடைய அப்ஜெக்டிவ். அண்ட் அகெயின் வந்து என்னென்னா டெக்னாலஜி, ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சஸ்டைனபிலிட்டி எப்படி பண்ணுறது, இருக்கிறத வச்சு எப்படி அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றிக்கிறது, உயிரை காப்பாற்றிக்கிறது, அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அசஸ்மெண்ட், மானிட்டரிங், அப்புறம் ஃபோர்காஸ்ட் மூலிமா ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், அப்புறம் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிலீஃப் மெஷர்ஸ், டீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே என்னென்னா இந்த பாலிசியில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு தகவல் தான் இது அப்ஜெக்டிவ்ஸ். எல்லாமே திருப்பி அதே தான் வரும். ஸோ முதலே நம்ம வந்து முன்கூட்டி ஒரு எச்சரிக்கையோடு இருக்கிறது, நமக்கு தேவையான அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம மற்ற நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வந்து சொல்கிறது, எப்படி வந்து இந்த ரிஸ்க் எப்படி மேற்கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது இருக்கும். ஓகே இப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் ஒரு ஷாக்குன்னு ஒரு விஷயம் போக, ஸோ சரி ஓகே டிசாஸ்டர் வந்தாலும் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும்ல. ஸோ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, நாலேஜ் அண்ட் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் வந்து 2009 சொல்லியிருந்தாங்க. 2016 நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2016 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் 2015 to 2030 சிக்னேட்ரிஸாக வராங்க. அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் அசட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. முக்கியமாக டிசாஸ்டர் ரிஸ்க்கு, இம்ப்ரூவிங் டிசாஸ்டர் ரிஸ்க்கு, கவர்னன்ஸ் இன்வெஸ்டிங் இன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், அப்புறம் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ், இதெல்லாம் வச்சு ஏர்லி வார்னிங் பேஸ் பண்ணி பண்ணுற 4 விஷயத்தை இதில் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க இந்த சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கில். அண்ட் அகெயின் வந்து இது என்னன்னா எல்லா ஃபேஸும் கவர் பண்ணுது, ப்ரிவென்ஷன், மிட்டிகேஷன், ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி. ஸோ முன்னாடியே வந்து முன்கூட்டியே பண்ணுறது ப்ரிவென்ஷன், மிட்டிகேஷன், அந்த நேரத்தில் வந்து ஒரு தண்ணி அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து அப்ரூவப்படுத்தி இன்னொரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறது, ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தேவையான சாப்பாடு இப்படி அந்த நேரத்தில் வந்து போர்வை ஏதாவது கொடுக்குறது, அண்ட் ரெக்கவரி அதுலேருந்து உடம்பு முடியாமல் யாராவது அதில் ரெக்கவர் பண்ணுறது, இந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸ், வயசானவங்க, ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கவங்க, அப்புறம் வந்து குழந்தைகள், அப்புறமா வந்து உடம்பு முடியாத நண்பர்களாக இருக்கவங்க, ஊனமுற்றும் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே வந்து ரெக்கவர் கொண்டு வர்றது ஒரு ஸ்டேஜாக இருக்கட்டும். மற்ற மன அளவில் சரி மனதளவுலையும் பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான சைக்காலஜி, கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுக்குறதுலாம் வந்து ரெக்கவரி.
அண்ட் அகெயின் வந்து மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஏர்லி வார்னிங், இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன், அண்ட் நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் கேர், ஃபியூவல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சர்ச், ரெஸ்கியூ, இவாக்குவேஷன், இந்த செக்லிஸ்ட் ஃபார் ஏஜென்சி ரெஸ்பாண்டிங் டு அ டிசாஸ்டர் பற்றிலாம் வந்து சொல்லிக்கிறது வந்து என்ன தான் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 2016. இப்போ இந்த என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய அக்ரிமெண்ட்ஸ், கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் செஞ்சுருக்காங்க. லிஸ்ட்டு வந்து 14 கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து UN கான்ஃபரன்ஸ் ஆன் த ஹியூமன் என்விரான்மெண்ட், இது ஸ்டாக்ஹோமில் 1972 வந்தது. அதே மாதிரி செகண்ட் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் பார்த்தீங்கன்னா பான், அது வந்து 1979. அண்ட் தேர்ட் வந்து கன்வென்ஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஓசோன் லேயர் வெய்னா, அது 1985. அண்ட் ஃபோர்த் வந்து ப்ரோட்டோகால் அண்ட் சப்ஸ்டன்சஸ் தட் டிப்ளீட் த ஓசோன் லேயர், இது வந்து மான்ட்ரியல் ஒரு இடத்துல 1987 வந்துச்சு. அண்ட் ஃபிஃப்த் வந்து கன்வென்ஷன் ஆன் த டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்டஸ், இது வந்து பேசல் 1989. சிக்ஸ்த் வந்து எர்த் சம்மிட், அது UN கான்ஃபரன்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், அது ரியோ டி ஜெனீரோவில் நடந்தது 1992. அண்ட் செவன்த் வந்து கன்வென்ஷன்ஸ் ஆன் பியோர் இன்ஃபார்ம்டு கன்சன்ட் அப்படிங்கிறது ரோட்டர்டாம், அதாவது 1998 கண்டக்ட் பண்ணாங்க. And UN Conference on Sustainable Development, Rio de Janeiro 2012. And ninth வந்து நகோயா ப்ரோட்டோகால் ஆன் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், அதாவது நகோயான்னு ஒரு இடத்துல 2010 அதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10th கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, CBD -COP-11 ஹைதராபாத்தில் நடந்தது 2012 இந்த மீட். அண்ட் வந்து 11th வந்து UN climate change conference COP20 அண்ட் லிமா 2014 நடந்தது. 12th வந்து பாரிஸ் climate conference COP21, இது பாரிஸில் 2015 நடந்தது. அண்ட் 13 பான் climate கான்ஃபரன்ஸ் COP23 பான் 2017 நடந்துச்சு. அப்புறம் வந்து ஃபைனலாக 14th வந்து கட்டோவைஸ் climate conference COP24 போலாண்ட் 2018. இப்போ நான் படித்தது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு கான்ஃபரன்ஸோட பேரும் அண்ட் அது எங்கே நடந்தது, அது என்ன வருஷத்தில் நடந்ததுன்னு தான் நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் கான்ஃபரன்ஸ் செஞ்சது. அண்ட் அகெயின் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனாக ஒன்றும் இல்லைங்க, அந்த சுற்றுச்சூழலை நம்ம வந்து பாதுகாத்து அது தேவையான ஒரு மேனேஜ்மெண்ட், ப்ரிசர்வேஷன், ரீஸ்டோரேஷன் எல்லாம் பண்ணுறது தான் வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜிக்கல் கம்யூனிட்டிஸ் தட் இன்ஹாபிட்டட் டெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சர்வேஷன் வந்து முழுக்க அதை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, அதை வளர்க்குறதுலேருந்து, அதை வந்து லைக் காப்பாற்றுறதுலேருந்து அதோடைய நேச்சர் வந்து மிஸ் பண்ணிடாமல் இருக்கிற மாதிரி ஒரு கொடுக்குறது தான் வந்து என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன். இதில் என்ன சொன்னால், இட் இன்க்ளூட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் கரண்ட் பப்ளிக் பெனிஃபிட் அண்ட் சஸ்டைனபிள் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் யூட்டிலைசேஷன். இன் சிம்பிள் இட் இஸ் மீன் டு ப்ரொடெக்ட் நேச்சர் பை ப்ரொடெக்டிங் வைட்டல் ரிசோர்ஸஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வே ஆஃப் லிவிங் தட் ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட் த இர்ரெஸ்பான்சிபிள் ப்ராக்டிஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் அண்ட் லார்ஜ் கார்பரேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, and again வந்து it is an umbrella term that defines anything we do protect our planet and conserve its natural resources so that every living thing can have been improved quality of life. முழுக்க இந்த சாப்டர் வந்து மனிதர்களை மட்டும் இல்லை, எல்லா விதமான உயிரினங்களுக்காகவும் பேசுகிறது. ஸோ இதில் வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன், அவங்களுடைய லார்ஜ் கார்ப்பரேட் நடத்துகிறவங்களுடைய இர்ரெஸ்பான்சிபிளான விஷயத்தினால பல பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து நாலேஜ் கிடைக்கணும். ஸோ நம்ம சுற்றுச்சூழல் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாத ஒரு விஷயத்தை வந்து நாலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த டாபிக் இருக்குது. அண்ட் இது ஒரு முக்கியமான டாப்பிக்கும் கூட. அண்ட் அகைன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன். இதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோத் வந்து பாப்புலேஷன் க்ரோத், இந்த ஓவர் கன்சம்ஷன்ஸ், டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட் இஸ் டீக்ரேடேட்டட் சம்டைம்ஸ் பெர்மனன்ட்லி. ஸோ டியூ டு இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கனால, அதிகமான வந்து கன்சப்ஷன் இருக்கிறனாலையும் சரி, அதிகமான பாப்புலேஷனாலையும் சரி, அதிகமான டெக்னாலஜி க்ரோத் இருந்தும் அது பயன்படாமல் போகிறதுக்கான சூழலும் சரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கன்சர்வேஷன் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் மெயின்லி இந்த ஃபாலோயிங் ரீசன்ஸ். அதை ரிப்பேர் பண்ணுறதா இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மெயின்டைன் ஸ்பீஷஸ் டைவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் மூலிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து இந்த இயற்கையை வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு விதமாகவும் சரி, இதெல்லாம் அமையணும் சொல்கிறதான் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க.
அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லணுங்க, அதுதான் அது சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஃபெக்ட்ஸ் டு கன்சர்வ் என்விரான்மெண்ட் சொல்லியிருக்கிறதுல நிறைய ஆக்ட்ஸ் அலாங் வித் சம்மிட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிடுறேன். இது எல்லாமே வந்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் சுற்றுச்சூழலை காப்பாற்றக்கூடிய ஒரு விதமாக தான் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இது வந்து போபால் கேஸ் ட்ராஜடி நடந்ததுக்கு அப்புறமா ஆர்டிகல் 253 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் இந்த ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19th நவம்பர் 1986 வந்திருக்கும். அண்ட் என்விரான்மெண்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர், ஏர், லேண்ட் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் வித் ஹியூமன். அதாவது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க எல்லா விதமான தண்ணியாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், இல்லை நிலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது கூட நம்ம வாழக்கூடிய இந்த விஷயத்தை தான் வந்து சுற்றுச்சூழல்னு சொல்கிறாங்க. அகெயின் வந்து இதில் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல, அதை அதிகமாக வந்து கன்செப்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து சொன்னதை வந்து லைக் ப்ராஹிபிட் பண்ணுறீங்க, வயலேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பெனாலிட்டிஸ் அண்ட் ஃபைன், ஜெயிலும் போடுவாங்க. அதுதான் இந்த சட்டம் வந்து உங்களுக்கு சொல்லுது, வலியுறுத்துது. அண்ட் ப்ரிசன் ஃபார் டேர்ம் அப் டு 5 years ஆர் ஃபைன் ஆர் அப் டு 1 lakh வரைக்குமே போடுவாங்க. 5 வருஷம் ஜெயில், அதிகபட்சம் வந்து 1 லட்சம் வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ இது வந்து வயலேட் பண்ணுறவங்க, மீன் லைக் வயலேட் பண்ணுற, இயற்கை அழிக்கக்கூடிய தருணத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. அடுத்து பார்த்திங்கன்னா 5000 வரைக்கும் அடிஷ்னல் ஃபைன் போடுவாங்க. இதே ஒரு பொழப்பாக வச்சுட்ருக்கவங்களுக்கு, திருப்பி வயலேட் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃபெயிலியர் ஒரு வயலேஷன் அகர்ஸ் மோர் தென் 1 year, 1 வருஷத்துக்கு மேலேயுமே இதே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க திருப்பினா அந்த அஃபெண்டருக்கு வந்து 7 வருஷம் தண்டனை வந்து கொடுக்கப்படும், ஜெயில் தண்டனை தரப்படும். அண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்காக பல விதமான கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்டிங் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கீம்ஸாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. And again பார்த்தீங்கன்னா ராம்சார் கன்வென்ஷன் ஆஃப் வெட்லாண்ட்ஸ் இஸ் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லாண்ட்ஸ், ஃப்ரெஷ் அண்ட் saline water marshy areas. Conservation was signed in 1971 and named after the city when it was held for first time. Ramsar in Iran. India has 37 wetland sites. Some of them are கேரளாவில் இருக்கிற ஆஸ்தமுடி, போஜ்னு சொல்லியிருக்கக்கூடிய மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அண்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் ரேணுகா, அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஹோக்கா. இதை மாதிரி இதெல்லாம் வந்து ராம்சார் கன்வென்ஷன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரெஷ் அண்ட் saline வாட்டர் மார்ஷி ஏரியா இருக்கக்கூடிய, அதாவது தண்ணி வந்து உப்பு தண்ணியோ இல்லை வந்து நல்ல தண்ணியோ இருக்கக்கூடிய இடத்தை வந்து மார்ஷி ஏரியாஸை தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி 37 இடங்களில் வந்து இந்தியாவில் இருக்குது. அண்ட் இந்த கன்வென்ஷன் முதல்ல சைன் பண்ணது 1971. அதாவது சிட்டியோட பேரே தான் அது வச்சுருந்தாங்க. இது ஈரானில் நடந்த கன்வென்ஷன் பேரை அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், NAPCC. இது வந்து 8 மிஷன் இருக்குது. அந்த 8 மிஷனில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. Especially solar energy, enhanced energy efficiency, sustainable habitat, water, sustaining Himalayan ecosystem, green India, sustainable agriculture and strategic knowledge for climate change. இது எல்லாமே வந்து இதில் அடங்கியிருக்கும். இவ்வளோ நேரமாக பார்த்தது எல்லாமே கவர் பண்ணி இதில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கு ஒவ்வொரு பெயர், 8 மிஷனுக்கு 8 பெயர் இருக்கும். அது என்னென்னா நான் படிச்சுட்றேன். ஸோ நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் 2008. இது வந்து மேன்யூர்ஸ், கிராப்போட இன்சூரன்ஸ் போடுறது, நம்ம என்னென்ன மாதிரி மேன்யூர்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இயற்கை உரமாக எதுவாக இருந்தாலும் இதை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க இந்த பர்டிகுலர் மிஷனில். அண்ட் நேஷ்னல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி 2009 ஒன்றும் இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய இயற்கை பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறதுக்காக இதில் பேசியிருப்பாங்க. அண்ட் இட் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் எனர்ஜி எஃபிஷியன்சி வித் ப்ரொவைடிங் எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் டு கம்பெனிஸ் அண்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து ஃபினான்ஸ் டு ரெடியூஸ் த எனர்ஜி கன்சப்ஷன் அண்ட் ரெடியூசிங் டாக்ஸஸ் ஆன் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்ளிகண்ட் லைக் LED பல்ப்ஸ். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராங்க, ஒரு கம்பெனிக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அண்ட் அகெயின் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து ஃபினான்சிங் மூலியமாகவும் சரி, ரிடக்ஷன் பண்ணுறதான மூலியமாகவும் சரி, டேக்ஸ் மூலியமாகவும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு கண்ட்ரோல் அண்ட் ஒரு மிஷனாக கொண்டு வந்து அதை பற்றியும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் அகெயின் மூணாவது விஷயம் வந்து நேஷ்னல் சோலார் மிஷன் 2010. இதோடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் ஆன் டெக்னாலஜி மூலியமாகவும், டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி மூலியமாகவும், ஃபண்டிங் மூலியமாகவும், இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் வச்சு நம்ம சோலார் ரிசர்ச் சென்டர்ஸ் அமைக்கிறதா இருக்கட்டும், முழுக்க சோலாராக மாறுறதுக்கான விஷயங்களில் வந்து எடுத்துக்கிறதா இந்த அப்ஜெக்டிவ். அண்ட் நேஷ்னல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் 2010 ப்ராப்பர் ரிசர்ச் வந்து பண்ணணுங்கிறதுக்காகவும், டெக்னாலஜி டெவலப் பண்ணுங்கிறதா இதோடைய
அதோடைய மோட்டிவாக இருக்கும். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிட்டட் 2010 வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரீசைக்ளிங், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு சஸ்டைனபிளாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அகெயின் நேஷ்னல் வாட்டர் மிஷன் 2011, அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 20% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஸ்கேர்சிட்டி ஒர்சன் ஆகுது. ஏன்னா பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்மளால் யூகிக்க முடியாத விதத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அகெயின் 7th வந்து என்ன நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டெய்னிங் ஹிமாலயன் ஈகோசிஸ்டம் 2014 ஹிமாலயன் ரீஜன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி கிளேஷியர்ஸாக இருக்கட்டும், லேண்ட்ஸ்லைட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு மாதிரி இருக்கக்கூடிய பனி அவலான்ச்சஸாக இருக்கட்டும், இதிலிருந்து எப்படி இயற்கையை காப்பாற்றுறதை பற்றி இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி அண்ட் ஃபாரஸ்ட் எப்படி காப்பாற்றுறது, இதனால் குளோபல் வார்மிங் மூலிமா இந்த பனி உருக்கத்தை எப்படி வந்து தடுக்கிறத பற்றி இதில் போய் சேர்ந்துருப்பாங்க. அண்ட் 8வது மிஷனில் நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ரீன் இந்தியா 2014 இந்த கோலில் எப்படி வந்து காடுகளுடைய பரப்பளவு வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் CO2 எப்படி கம்மி பண்ண சீக்வஸ்ட்ரேஷன் எப்படி கம்மி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 23% வந்து 33% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோல் வந்து அஃபாரஸ்ட்ரேஷன் ஆஃப் 6 million hectares ஆஃப் டீக்ரடேட்டட் ஃபாரஸ்ட் லேண்ட், எக்ஸ்பேண்டிங் கவர் ஃப்ரம் 23 to 33% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் 8 கோல். பருவநிலை மாற்றத்தை வந்து எப்படிலாம் வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நேஷ்னல் லெவலில் அதை பிளான் பண்ணியிருப்பாங்க. மான்ட்ரியல் புரோட்டோகால் 1989 இது வந்து ஓசோன் லேயரை எப்படி வந்து பாதுகாக்கிறது அதை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. இது வந்து 197 கண்ட்ரீஸ் இது வந்து மெம்பராக இருப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1987 சைன் பண்ணாங்க. அப்படி யூனிவர்சலாக வந்து எப்போ அமலுக்கு வந்ததுன்னா 1989 தான் அமலுக்கு வந்துச்சு. ஸோ 87 சைன் பண்ணுறாங்க, 89 வந்து 1989 அமலுக்கு வருது. இப்படி முக்கியமான கோல் என்னென்னா CFC, அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன்லேயே வந்து HC, அதாவது ஹைட்ரோ குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், இதெல்லாம் எப்படி வந்து ஓசோன் லேயரை வந்து பாதிக்கிறது வந்து எப்படி கம்மிப்படுத்துறது, முக்கியமாக AC நம்ம யூஸ் பண்ணுற ஏர் கண்டிஷனிங், ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து ஃபோம்ஸ் மூலிமா வரக்கூடியது எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஃபோம் இண்டஸ்ட்ரி பை 2030 அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் ரியோ சமிட் 1992 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா UNCED, அதாவது யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், ஜூன் 1992 இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து ரியோ சம்மிட்டை வந்து ரியோ எர்த் சம்மிட்னு இன்னொரு பெயரோடு சொல்கிறாங்க. இது பிரேசிலில் நடந்தனால ரியோ டி ஜெனீரியோ இன் பிரேசில்னு சொல்கிறாங்க. அண்ட் பேட்டர்ன்ஸ் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, முக்கியமாக டாக்ஸிக் காம்பனன்ட்ஸாக இருக்கிறதாலும் சரி, லெட் இன் கேசோலினாக இருக்கட்டும் சரி, இல்லை பாய்சனஸ் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எப்படி கம்மி பண்ணுறது, எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்துழைச்சு இது எப்படி வந்து அந்த பேட்டர்ன்ஸை மாற்றலாங்கிறத பற்றி டிஸ்கஷன் இருந்திருக்கும். அண்ட் அகெயின் வந்து அல்டர்னேட்டிவ் சோர்ஸ்லாம் எப்படிலாம் போகலாம், ஃபசல் ஃபியூல் பதிலாக என்ன மாதிரி மெஷர்ஸ் இருக்கலாம், ரினியூவபிள் எனர்ஜிக்கு போகலாம், அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அனதர் கான்ஃபரன்ஸ் இன் ஜூன் 2012 நடந்திருக்கும். அது பேர் என்னென்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. இது வந்து ரியோ +20 சொல்லியிருப்பாங்க, ஆர் ரியோ எர்த் சமிட் 2012 சொல்லி, ஏன்னா 2012 நடந்தனால அதோடு சேர்த்துருப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் 5th வந்து கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி 1992 சொன்னீங்கன்னா இது வந்து 3 அப்ஜெக்டிவ்ஸ் இதோட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் யூஸ், அப்புறம் வந்து ஜெனட்டிக் ரிசோர்ஸ், இது எல்லாமே வந்து எப்படி ஃபேர் அண்ட் எப்படி வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கிறத பற்றி பேசியிருந்திருப்பாங்க இந்த ட்ரீட்டியில். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி அண்ட் இட்ஸ் ஆல்சோ கவர்ஸ் த பயோடெக்னாலஜி த்ரூ த கார்டகெனல் புரோட்டோகால் அண்ட் பயோசேஃப்டின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அகெயின் 6th கிரையோட்டோ புரோட்டோகாலில் இது ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். இது வந்து UNFCCC வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஜப்பானில் நடந்தது. இது 1997 அடாப்ட் பண்ணுறாங்க. பட் 2005 ஃபெப்ரவரியில் தான் அது வந்து ஃபோர்ஸ்க்கு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 37 இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸ் அண்ட் யூரோப்பியன் கம்யூனிட்டி எல்லாருமே சேர்ந்து இந்த க்ரீன் ஹவுஸ் இந்த கேஸை வந்து எமிஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பை அட்லீஸ்ட் 18% பிலோ 1990 லெவல்ஸ் இந்த 8-year பீரியட் ஃப்ரம் 2013 to 2020, அதாவது க்ரீன் ஹவுஸ் எமிஷன் எப்படி கம்மி பண்ணுறது பற்றி பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் COP21 2015 என்ன சொன்னால் 21st கான்ஃபரன்ஸ் ஆஃப் parties under the UNFCCC agreed to on adoption of Paris Agreement on post 2020 action on climate change. இதுவும் climate change பேஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் தான் இது. இதுலேயும் வந்து அதே இதான் பேசியிருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து சொன்னது எல்லாமே எதுவுமே சக்ஸஸ் ஆகிருக்காது. அதனால் அடுத்தடுத்து கான்ஃபரன்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் 2015 ISAன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து
இதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து இந்தியா ஆஃப்ரிக்கா சம்மிட்டில் 30th November 2015 இதை பற்றி இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க, லான்ச் பண்ணியிருப்பாங்க. இல்லை மொத்தமாக அலையன்ஸ் கண்ட்ரிஸ் எத்தனை பண்ணால் 121 கண்ட்ரிஸ் இதில் இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா which is either completely or partially between Tropic of Cancer and Tropic of Capricorn அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி, முக்கியமாக சோலார் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி தான் இதில் பேசியிருப்பாங்க. இல்லை மராக்கெட் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2016 இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே கலந்து இதை பற்றின மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுலேயுமே வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி, வாட்டர் கிளீன்னஸ், வாட்டர் ரிலேட்டட் சஸ்டைனபிலிட்டி ப்ராப்ளம் இன் டெவலப்பிங் வேர்ல்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதை பற்றி பேசியிருப்பாங்க. தண்ணியை பற்றின பிரச்சனைகள் எல்லாமே இந்த மராக்கெட் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2016 பேசியிருப்பாங்க. பான் ஜெர்மன் COP 23 2017 இது 23rd annual COP அண்டர் UNFCCC. இது வந்து பான் ஜெர்மனியில் நடந்திருக்கும் 2017 நவம்பரில். இட் வாஸ் ப்ரெசைட் பை த ஃபிஜிஸ் பிரைம் மினிஸ்டர் ஒரிகி ஃப்ராங்க் பெய்னி மராமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கலந்துருப்பார். அவர் பிரைம் மினிஸ்டர். அண்ட் வந்து இதில் வந்து 2015 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாரிஸ் அக்கார்ட் ஆன் காம்பேக்டிங் கிளைமேட் சேஞ்ச் பிகாஸ் ஃபிஜி இஸ் ஆல்ரெடி சஃபரிங் ஃப்ரம் த இம்பாக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ முக்கியமான ரியலான ஒரு விஷயம்னா ஃபிஜி ஆல்ரெடி இதுலேருந்து குளோபல் வார்மிங்னால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி அடாப்ட் பண்ணுறது, இப்படி எப்படி ரெக்கவர் பண்ணுறது, இது ரிச் கண்ட்ரீஸ் தான் முன்னே வந்து ஃபண்ட் பண்ணுங்கள் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இதில் முன் வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து கட்டோவைஸ் போலாண்ட் COP 24 2018 இது 24th மீட்டிங் கான்ஃபரன்ஸ். இது 2018 டிசம்பரில் நடந்திருக்க ஒரு மீட் தான் இது, 2nd December. இதுலேயே வந்து UNFCCC எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் பேஸ் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. அண்ட் அகெயின் இதில் வந்து அடாப்ஷன் பற்றியும் மீட்டிங் த டார்கெட் ஆஃப் குளோபல் வார்மிங் டு பிலோ 1.5 degree Celsius பற்றியும் பேசியிருப்பாங்க. இது வந்து போலாண்டில் நடந்த ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலைஸ் கைட்லைன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆன் பாரிஸ் அக்ரிமெண்ட் அடாப்டட் இன் 2016. இதுவும் வந்து கிளைமேட் சேஞ்ச் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. அடுத்து வந்து ஃபைனலாக மேட்ரிட் கான்ஃபரன்ஸ் COP 25 2019. இது வந்து ஸ்பெயினில் நடந்திருக்கும் 2019 December 2 to 13 நடந்திருக்கும் டேட்டில். அண்ட் பிரசிடென்சி ஆஃப் சிலியன் கவர்மெண்ட் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதில் அவங்க பிளட்ஜ் எடுத்திருப்பாங்க க்ரீன் ஹவுஸ் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறது, லைக் ரினியூவபிள் எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றியும், அப்புறம் வந்து புவர் கண்ட்ரீஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் பற்றினா எப்படி வந்து அவேர்னஸ் கொடுக்குறது, அவங்களுடைய சஃபரிங்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அப்புறம் அர்ஜென்ட் நீட்ஸ் பற்றியும், அந்த பிளானட் ஹீட்டிங் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எப்படிலாம் வந்து அவாய்ட் பண்ணுறது, அண்ட் கோல் ஆஃப் 2015 பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்கார்டை எப்படி கொண்டு வரது பற்றியும் இந்த மேட்ரிட் கான்ஃபரன்ஸ் 2019 பேசியிருப்பாங்க. இதோட இந்த கம்ப்ளீட்டான யூனிட் வந்து நம்ம இதோட முடிச்சிட்டோம்.